இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதிப்பதை கேட்க ஒருமுறை ஒரு வனாந்தரமான இடத்தில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடினர். மாலை நேரமான போது மக்கள் பசியோடு இருப்பதைக் கண்டு சீடர்கள் கவலைப்பட்டனர். மக்களை ஊருக்கு அனுப்பி உணவு வாங்கி வரச் சொல்லலாம் என்று சீடர்கள் இயேசுவிடம் கூறினர். ஆனால் இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அப்போது அந்தேரேயா என்கிற சீடர், இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இது எப்படி போதும் என்றார். இயேசு அந்த உணவை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதித்தார். பின்பு அதை தம் சீடர்களிடம் கொடுத்து மக்களுக்கு பரிமாறச் சொன்னார். என்ன ஆச்சரியம்! சிறிய அளவிலான உணவு பெருகிக் கொண்டே இருந்தது. அங்கே இருந்த அத்தனை பேரும் வயிறார சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்தபின் மீதியான துண்டுகளை சேர்த்த போது அவை 12 கூடைகள் நிறைய இருந்தன. ஒரு நாள் மாலை நேரத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு படகில் ஏறி கடலின் மறுபக்கம் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு மிகவும் களைப்பாக இருந்ததால் படகின் பின்பகுதியில் ஒரு தலையணையை வைத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று கடலில் ஒரு பெரிய புயல் உருவானது. அலைகள் பயங்கரமாக எழுப்பி படகுக்குள் நீர் நிறைய தொடங்கியது. சீடர்கள் அனைவரும் மரண பயத்தில் நடுங்கினார்கள். அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் சாகப் போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கத்தினார்கள். இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் நோக்கி, இரைச்சாதே, அமைதியாயிரு என்று அதட்டினார். உடனே காற்று நின்றது, கடல் மகா அமைதியானது. பின் இயேசு சீடர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். சீடர்கள் ஆச்சரியமடைந்து, காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார் என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டனர்.